பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் தற்பொழுது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ சார் வரலாறு காணாத ஒரு மழை பெய்திருக்கிறது. இந்த தகவல் நேரடியாக வானிலை ஆய்வு மையத்தில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதா? இந்த அளவுக்கு மழை எதிர்பார்த்தோமா சார்? இந்த அளவுக்கு அந்த ஃபோர்காஸ்ட், அதாவது வானொலித்துறையில் அந்த ஃபோர்காஸ்ட்னா மிக கனமழை, அதி மிக கனமழை பெய்யும். ஹெவி டு வெரி ஹெவி. மிக கனமழையிலிருந்து மிக கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யும். ஒரு இரு இடங்கள்ல அதி மிக கனமழை பெய்யலாம். ஆனால் கிரவுண்ட்ல ஆக்சுவலா என்ன நடந்தது, அனைத்து பகுதிகளில் இந்த 2 மாவட்டங்கள்ல, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஸ்டேஷன்ஸ்ல மிக 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 அதி கனமழை பெஞ்சிருக்கு. ஒரு 21 சென்டிமீட்டர் அல்லது அதுக்கு மேலே மழை பெஞ்சா அதி மிக கனமழை. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் காயல்பட்டினத்தில் 96 சென்டிமீட்டர், அதாவது கரெக்டா சொன்னால் 932 மில்லிமீட்டர்ஸ். அவ்வளோ மழை காயல்பட்டினத்தில் ஒரு ஆண்டுல கூட அவ்வளோ சராசரி மழை பெய்யாது. அதே மாதிரி இந்த திருநெல்வேலியில் உள்ள மூளைக்கரை பட்டி, அதுல 62 சென்டிமீட்டர், 620 மில்லிமீட்டர்ஸ். ஸோ அந்த அதி மிக கன மழையோட டெபினேஷன் இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு, இங்கே 4 மடங்கு காயல்பட்டினத்தில். ஸோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்டும் இல்லை. ஃபோர்காஸ்ட் இல்லாத சமயத்தில் நாங்களும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, யாரும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபோர்காஸ்டும் ஒரு இரு இடங்கள்ல அதிக மேல பெய்யலாம். இந்த எச்சரிக்கை முழுமையாக கொடுத்திருந்தால் உங்களுக்கு போதிய தகவல்கள் கிடைத்திருக்குமா? ஐஎம்டியிலேயே இவ்வளவு தகவல் இல்லைன்னும் போது அதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எவ்வளவு எச்சரிக்கையா இருப்போம்? சில சமயத்தில் இயற்கை பொறுத்துறையில ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும். ஆனால் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு சில சமயத்தில் அது இருக்கு. இதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஃபோர்காஸ்ட் இருந்தாலும், ஆனால் நம்ம போட்டியான அளவுக்கு அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மாநில அரசு மூலமாக பண்ணோம். ஏற்கனவே அட்வான்ஸ்ல ஒவ்வொரு மாவட்டத்தில் மூத்த ஐஎஸ் ஆபீசர்ஸ் டெபுட் பண்ணோம். அந்த முக்கியமான துறைகளோட இயக்குனர் அங்கே டெபுட் பண்ணோம். போர்ட்ஸ் அங்கே அந்த பகுதியில் அரேஞ்ச் பண்ணி வைச்சோம். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அத்தியாவசிய பொருள்கள் தேவைப்படலாம், அதுவும் அட்வான்ஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வைச்சோம். ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்துறையில் போதியான அளவுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில இதுல எங்களுக்கு முக்கியமான சவாலாக இருக்கு, அங்கே மக்களை எங்கெங்கே ஸ்டக்கப் ஆயிருக்கு அவங்களுக்கு அங்கே இருந்த இவேக்குவேட் பண்ணி ஒரு மீட்பு பணியில் இறங்கி அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அதில் நம்ம ஆஃபீஷியல்ஸ், இந்த படைகள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலாக இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் இருந்து, அதே மாதிரி காவல்துறையிலேருந்து, இந்த ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூடுதலாக ஆட்களும் அங்கே மூவ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேவியும் அப்புறம் இது ஆர்மியும் அவங்க நம்ம லோக்கல் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்புக்காக அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். விரைவில் அவங்களும் கள்ளத்தில் இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்னையில் முதல் 2 நாட்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம அதிகமா உணவுகளை, பொட்டலங்களை கொடுக்கக்கூடிய பணிகள், ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கா? ஏன்னா இப்போ ரெஸ்கியூ காட்டிலும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்களுக்கு உணவு தேவை அதிகமா இருக்கும். ஏற்கனவே நம்ம நேத்திய நிறைய இதில் அந்த மற்ற திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாவட்டங்களில் நேற்று நைட்டு அதுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். போதியான அளவுக்கு அதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் படகு மூலமாக நிறைய பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சில பகுதியில் ஹெலிகாப்டர் மூலமாக சப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கும் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம சென்னையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல மழையை பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்கள் அதிகமா பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இதை இனிமேல தெரியும். அதாவது இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. மழை வடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஆனால் என்ன ஆக்சுவலா சூழ்நிலை இருக்குன்னா, அது மழை அந்த தண்ணி வடிச்ச பிறகுதான் தெரியும். இப்போ
ஒரு என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த மழை நின்றுச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சீக்கிரமா தண்ணி வடியும். இந்த தூத்துக்குடியில ஸ்பெஷலி அந்த கடலோர பகுதியில் கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் ஆக்சுவலா அதனால என்ன எவ்வளவு நஷ்டீடு இருக்கு, எந்த அளவுக்கு டேமேஜஸ் இருக்கு, அதெல்லாம் அந்த மழை நீர் வடிஞ்ச பிறகுதான் தெரியும். முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசினாங்களா சார்? என்னென்ன விவரங்களை கேட்டுக்கிட்டாரு? முதலமைச்சர் நேரடியா போக வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைச்சர்கள், உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைரி மினிஸ்டர் ஒன்ரேபிள் திரு தங்கம் இவர மனோ தங்கராஜ் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம ஒன்ரேபிள் ஸ்பீக்கரும் ஒன்ரேபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அமைச்சர்கள் அங்கே டெபுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மூத்த ஐஎஸ் ஆபீசர்ஸ், அந்த வருவாய் நிர்வாகத்துறை ஆணையரும், இதே மாதிரி மற்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு சீனியர் ஆபீசர்ஸ் டெபுட் பண்ணியிருக்காங்க. இப்ப தொடர்ச்சியா மக்களுக்கு என்ன சொல்ல வரோம் சார்? அவங்க பாதுகாப்பாக யாரை தொடர்பு கொள்ளலாம், உடனடியாக அவங்க வெளியே வரலாமா? அதே மாதிரி சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய மக்கள் என்ன பண்ணலாம்? அதாவது அங்கே உள்ள மக்களுக்கு நம்ம எங்கெங்க இருக்கிறீங்கோ, ஏதோ ஒரு வீட்டில் நீங்க பத்திரமா இருந்தா மேல பகுதியில் அங்கே இருங்க. நம்ம 1070 இத நம்ம ஹெல்ப் லைன், இதுக்கு தொடர்பு செல்லலாம். அப்புறம் அங்கே லோக்கல் நம்பர் கூட அந்தந்த மாவட்டத்தில் நம்பர் சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு அவசரப்பட்ட வீட்டில் இருந்த தண்ணீர்ல வெளியே வர வேண்டாம். இதுதான் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். எங்கே என்ன தேவை இருக்கும் அந்த நம்பர் கொடுத்தா நம்ம விரைவில் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சென்னையில் அல்லது மற்ற மாவட்டங்கள்ல இருந்து அந்த மாவட்டங்களுக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், ரொம்ப முக்கியமான வேலை இருந்தா, அவசரம் வேலை இருந்தா தான் நம்ம புறப்பட்டு அந்த பகுதிக்கு போகணும். இல்லாட்டி அந்த பகுதிக்கு போகாம இந்த ஒரு சூழ்நிலை நார்மலா இருக்க போகலாம்.